நியூஸ் 7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். ஏமனில் கிளர்ச்சியாளர்களின் தாக்குதல்களை கட்டுப்படுத்த வான்வழி தாக்குதலை நடத்தியுள்ளதாக சவுதி அரேபியா தூதர் ஆதல் அல் ஜூஃபர் தெரிவித்துள்ளார். கிளர்ச்சியாளர்களின் போராட்டம் காரணமாக அந்நாட்டு அதிபர் ரபு மன்சூர் ஹாதி ரகசிய இடத்திற்கு தப்பியோடியதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அரேபிய நாடுகளில் ஒன்றான ஏமனில் அதிபர் அப்ட் ரப்பு மன்சூர் ஹாடி தலைமையிலான ஆட்சி நடைபெற்று வருகிறது. அல் கைதா தீவிரவாதிகள் இயக்கத்தின் ஆதரவுடன் ஷியா இனத்தின் ஒரு பிரிவான ஹவ்தி இன மக்கள் அதிபரின் ஆட்சிக்கு எதிராக கிளர்ச்சியில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த புரட்சியை முறியடிக்க அதிபரின் படைகளுக்கு அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகள் ஆலோசனை வழங்கி வருகின்றன. துறைமுக நகரான ஏமனில் இருந்து சுமார் 60 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள விமானப்படை தளத்தை புரட்சியாளர்கள் படை என்று கைப்பற்றியது. இது பற்றிய தகவல்கள் வெளியானதும் அதிபர் மன்சூர் ஹாதி தனது பாதுகாவலர்களுடன் அரண்மனையை விட்டு வெளியேறியதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஏமனில் நிலவி வரும் பதற்றமான சூழலில் கிளர்ச்சியாளர்களை கட்டுப்படுத்த சவுதி அரேபியா மற்றும் வளைகுடா நாடுகள் தங்கள் படைகளை அனுப்ப முன்வர வேண்டும் என்று ஏமன் வெளியுறவுத்துறை அமைச்சர் ரியாத் யாசின் கேட்டுக் கொண்டுள்ளார். ஏமனில் கிளர்ச்சியாளர்களின் நிலைகள் மீது வான்வழி தாக்குதல்களை நடத்திய தகவல்களை சவுதி அரேபியாவுக்கான அமெரிக்க தூதர் வாஷிங்டனில் செய்தியாளர்களிடம் பேசிய அதல் அல் ஜூபர் உறுதிப்படுத்தியுள்ளார். அவர்கள் முழுவதுமாக தலைநகரை தங்கள் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்துள்ளனர். பிரதமர், துணை அதிபர் மற்றும் அமைச்சர்களை அவர்கள் சிறை வைத்துள்ளனர். ஏமனின் ராணுவத்தை முழுவதுமாக தங்கள் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்துள்ளனர். எனினும் சவுதி அரேபிய ராணுவம் ஏமனில் வான்வழி தாக்குதலை நடத்தியுள்ளது. ஏமனில் ஹவுதி தீவிரவாதிகள் தங்கள் நடவடிக்கைகளை மாற்றியமைத்துக் கொள்ள வேண்டும் என்று வெள்ளை மாளிகை கேட்டுக் கொண்டுள்ளது. அதிபர் மன்சூர் ஹாடி பாதுகாப்பான ஒரு கவச கோட்டையில் இருந்தபடி ஏமன் ராணுவ வீரர்களின் நடவடிக்கைகளை கண்காணித்து வருவதாக அதிபர் அலுவலக உயர் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அரேபிய நாடுகளிலேயே மிகவும் ஏழை நாடு ஏமன் என்பது குறிப்பிடத்தக்கது. உலக செய்தி பிரிவு, நியூஸ் 7 தமிழ்.